மதுரையில் இன்னொரு விசேஷமான அம்சம், சிறப்பு அம்சம் அப்படின்றது அதோட உணவு. ஆமாங்க. ஆமாண்ணா. உங்களை எது ஈர்த்துச்சு? மதுரை உணவுக்கு எப்படி பழக்கமானீங்க? எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா தோசை வகை, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை, ரவை தோசை, அந்த தோசையோட சட்னி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புட்டும் பிடிக்கும். நான் கிராமத்து பக்கத்தில் கூழ் வைப்பாங்க, அதுவும் பிடிக்கும். பழைய சோறும் நான் சாப்பிடுவேன். அங்கே இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். திருக்குறளில் உங்களுக்கு பிடிச்ச குறள்கள்லாம் என்ன? எத்தனையோ இருக்குங்கண்ணா. அந்த நன்றி மறப்பது நன்று, அந்த குரலோட இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச குரல், தூப்பார்க்கு தூப்பாய தூப்பாக்கி, தூப்பார்க்கு தூப்பாயதும் மழை. அந்த குரலையும் அந்த ஒரு விளையாட்டு தன்மை இருக்கு, அதை கேட்டுக்கிட்டே போகலாம். என்னை ரொம்ப கவர்ந்தது. சொல்வன்மை என்னும் அதிகாரத்துல விரைந்து தோள் கேட்கும் ஞானம், நெருந்தினித சொல்லுதல் வல்லார் பெறின் என்கிற குரல். அதை எப்படி மொழிபெயர்த்திருக்கேன்னா, when one attains order and sweetness in words, the world rushes to listen. அருமையான குரல். ஏன்னா இந்த குரல் திருவள்ளுவருக்கு ரொம்ப பொருத்தமான குரல். அவர் நெருந்தினித சொல்லுதல் வல்லார் ஆயிட்டாரு இது செய்யும் போது. அதை நெருந்தினிது முறைப்படுத்தி இனிமையாக சொல்லும் ஆற்றல். நான் ஆங்கிலத்தில் கவிஞன், எழுத்தாளன். அதனால திருவள்ளுவர் போன்ற மாபெரும் புதுவர்கள் கிட்ட எப்படி எழுதணும், எப்படி செய்யுள் ஆக்கணும், எப்படி இருக்கணும்னு பல விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்.